ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆட்டு தலைக்கறி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 3/4 கிலோ வெயிட் நிற்கிற மாதிரி ஒரு ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த ஆட்டுத்தலையை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கறியை சேர்த்ததும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. வேக வைக்கிறதுக்கு அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து வறுவல். அதனால் கறி பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 5லிருந்து 6 அப்படி இல்லைனா 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் குறைஞ்சதுமே பார்த்திங்கன்னா குக்கர் மூடி திறந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து வேக வச்ச தலைக்கறி வந்து நல்லாவே வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அதுக்கு தான் வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வறுவல் வந்து செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுடுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். சோம்பு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 போல் எடுத்திருக்கேன். அதை 2-3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுமே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தலைக்கறி வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கோம். அதிலே வந்து உப்பு பிடிச்சிருக்கோம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் சேர்த்தது கடைசியாக நீங்கள் உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம மசாலா வறுக்கிறப்ப அந்த பச்சை மணம்லாம் நல்லா ஈஸியாக போயிடும். போட்டிருக்க மசாலா வந்து நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அதாவது 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கினாலே போதுமானது. இப்போது வேக வச்ச தலைக்கறியை சேர்த்துடலாம். வெறும் கறியை மட்டும் சேருங்க, தண்ணியோடு சேர்க்காதீங்க. இப்போது இதை நல்லா மசாலோட ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா கூடவே தலைக்கறியை நல்லா வறுத்தெடுங்க. இந்த எண்ணெயிலே தலைக்கறி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போது தலைக்கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக 1 கிளாஸ் அளவுக்கு தான் இதில் தண்ணியே இருக்குது, பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடும். நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ தண்ணி அதே அளவுக்கு தான் குக்கரில் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். கறி பாதி முங்குற அளவுக்கு தான் அதில் தண்ணி ஊற்றணும். சேம் அதே அளவுக்கு தான் இருக்குது. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுமே மறுபடியும் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி சுண்டுறதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நம்ம போட்டிருக்க மசாலு நல்லா இந்த பீஸோட வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து சுண்டி வந்துடும். தண்ணி வந்து வற்றி வரத்துக்குள்ளே நாம் வந்து கடைசியாக மேலே தூவி விட்டுறதுக்கு பவுடர் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், பொடி பொடியாக இருக்கிறதுனால இந்த பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10 எடுத்துருக்கேன். அதே உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்க எடுத்துகிட்டு போனோம் பார்த்திங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, அந்த அரைச்ச தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக இந்த மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு இது 3த்தையும் அரைச்சிட்டு நம்ம சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அதோட காரத்தன்மை, அந்த பூண்டோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த வறுவலுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் இந்த வறுவல் சாப்பிட்ட ஃபீல் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம சேர்த்துருக்கோம்ல அதனால். அவ்வளோதான், 1 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக ஆட்டு தலைக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான தலைக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சாப்பிட்ணுங்கிற ஆசையை தூண்டி விடும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வறுவல். நிறைய பேருக்கு வந்து தலைக்கறி வந்து ஃபேவரட்டாக இருக்கும். ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டலில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்டை விட நம்ம வீட்லேயே சூப்பராக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடலாம். இதுபோல் ஒரு முறையாவது ஆட்டு தலைக்கறி வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சூப்பரான டேஸ்டியான உங்களுடைய ஃபேவரட்டான நிறைய ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.